நான் கஷ்டத்த மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கேன். நானும் வாழ்க்கையில முன்னேறி ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும். ஆனா, அதற்கான வழி தான் தெரியல, வாய்ப்பும் கிடைக்கல. அப்படின்னு சொல்றவங்க தான் இங்க அதிகம் இல்லைங்களா? உங்களுக்காக ஒரு குட்டி கதை. கதை இல்லங்க, இது நிஜம். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த சிறுவன் தன்னுடைய ஏழ்மை காரணத்தினால் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டான். அவனுடைய தந்தையோ ஒரு கூலி தொழிலாளி. அவருடைய வருமானமோ ரொம்பவும் குறைவு. அதனால வீட்டில் ரொம்ப வறுமை. ஒரு வேளை சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டங்க. தனது குடும்ப சூழ்நிலை நினைத்து ரொம்பவும் வருத்தப்பட்ட அந்த சிறுவன் தானும் ஒரு வேலைக்கு சென்று சம்பாதிக்க வேண்டும்னு ஒரு முடிவு பண்ணுறான். வீட்டிலிருந்து கிளம்பி வேலை தேடுவதற்காக வெளியே போகிறான். எத்தனையோ இடங்களில் வேலை தேடியும் அவனுக்கு வேலை கிடைக்கல. பல நாட்களாக அலைந்து திரிந்தும் வேலை கிடைக்காதனால மிகவும் மன வருத்தத்தோடு இருக்கிறான். ஒரு நாள் தேடி போயிட்டு இருக்கும்போது சரியான பசி, மயக்கம், கண்கள் சொருகி நடக்கக்கூட முடியாமல் தடுமாறுறான். அப்போது அங்கே ஒரு நாடக கொட்டகை ஒன்று இருக்குது. அதனுடைய வாசலில் போய் அமர்ந்து கொண்டான் அந்த சிறுவன். அந்த நாடக கொட்டையில் தினமும் நாடகம் நடக்கும். அந்த நாடகத்தை பார்க்க பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் வருவார்கள். அப்போ குதிரை வண்டியில் ஒரு பணக்காரர் ஒருத்தர் வராரு. நாடக கொட்டகையில் வெளியே வண்டியை நிறுத்திட்டு குதிரையை அங்கே கட்டுறாரு. வாசலில் அமர்ந்திருந்த அந்த சிறுவனை பார்த்து, டே தம்பி, குதிரையை இங்கே கட்டி விட்டு போகிறேன், நீ என் குதிரையை வண்டியும் பார்த்து கொள்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. நான் உனக்கு வெளியே வரும்போது பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சிறுவனும் சரின்னு சொல்கிறார். பிறகு நாடகம் முடிந்து வெளியே வந்த குதிரையின் உரிமையாளர் அதிசயித்து போனான். காரணம் என்னன்னா, குதிரையை நன்கு சுத்தப்படுத்தி சேணத்தை நன்கு சுத்தப்படுத்தி வைத்திருந்தான். ரொம்பவும் சந்தோஷம் அடைந்த அந்த பணக்காரன் சொன்னதை விடவும் அதிகமாக பணத்தை கொடுத்தான். ஏதோ கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த அந்த சிறுவனுக்கு இவ்வளவு பணத்தை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். மறுநாளும் நாடக கொட்டகையின் வாசலில் அமர்ந்திருந்த அவனிடம் நாடகம் பார்க்க வந்த எல்லோரும் குதிரையும் வண்டியும் பார்த்து கொள்ளுமாறு ஒப்படைத்தார்கள். அவன் அவற்றை பாதுகாத்து நன்றாக சுத்தப்படுத்தி கொடுத்தான். நாட்களும் இப்படியே நகர்ந்தன. அந்த சிறுவனுக்கு வருமானம் பெருகியது. அதன் மூலம் வேலைக்கு ஆட்களை வைக்கும் அளவுக்கு அவன் வாழ்க்கையில் முன்னேறினான். சிறுவனாக இருந்த அவன் இளைஞனாக ஆகிவிட்டான். நாம் தான் முதலாளி ஆகிவிட்டோமே, நிறைய சம்பாதிக்கிறோம் என அந்த சிறுவன் சும்மா இருக்கவில்லை. அந்த நாடக கொட்டையில் தினமும் நடக்கும் நாடகங்களை உற்று கவனித்தான். அடடா, இந்த வசனம் இப்படி இருந்திருந்தா நன்றாக இருந்திருக்குமே என யோசிப்பார். அங்கு நடக்கும் நாடகங்களை கேட்டு கேட்டு புது புது யோசனைகளும் கருத்துக்களும் அவனுக்குள்ளே உதிக்கும். ஒரு நாள் நாடகம் கொட்டகையில் நிறைய கூட்டம். நாடகம் நடிப்பவர் ஒருவர் வரவில்லை. நாடகம் உரிமையாளரோ பதறி போனார். இதை அறிந்த இளைஞன் அந்த கதாபாத்திரத்தில் தான் ஏற்று நடிப்பதாக சொல்றாரு. வேற வழி இல்லாம அந்த உரிமையாளரும் மரமனசோடு தான் ஒப்புக்கொள்றாரு. அந்த இளைஞனுக்கும் வேடம் போடப்பட்டது. நாடகமும் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த இளைஞன் அதற்கு முன் நடித்தவர் காட்டிலும் மிக சிறப்பாக நடித்தார். அனைவரது கைத்தட்டலும் பாராட்டுதலும் பெற்றார். சில காட்சிகளுக்கு தானே சொந்தமாக சில வசனங்களையும் பேசுறான். அந்த இளைஞனுக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்த நாடக உரிமையாளர் அவனுக்கு தொடர்ந்து நாடகத்தில் நடிக்கிறதுக்காக வாய்ப்பு கொடுக்கிறாரு. அந்த இளைஞனும் தானே சொந்தமாக நாடகங்களை எழுதி அந்த உரிமையாளருக்கு கொடுக்கிறான். அப்போது அந்த ஊரில் ஒரு கொடிய நோய் ஒன்று பரவுது. அந்த நோயால் அந்த நகரமே முடங்கி போகுது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நாடக கொட்டைகள் மூடி கிடந்தன. அந்த இளைஞனுக்கு நாடகத்திலும் வேலை இல்லை, குதிரை லாயத்திலும் வேலை இல்லை. ஆனா அதற்காக அவன் சோர்ந்து போகல. அவன் அந்த இக்கட்டான சூழ்நிலைகளையும் தனக்கு சாதகமாக கொண்டான். வேலை இல்லாத இருந்த அந்த 2 ஆண்டுகளும் நாடகங்களும் கவிதைகளும் எழுதி குவித்தான். அந்த கொடிய நோய் ஒழிந்து அவன் எழுதிய நாடகங்களும் கவிதைகளும் புத்தகமாக வெளிவர தொடங்கின. பிறகு தனது வாழ்நாள் நிறைய நாடகம் இலக்கியங்களை எழுதி வெளியிட்டான் அந்த இளைஞன். அவை அனைத்தும் அழியா புகழ் பெற்றன. மிக பெரிய இலக்கிய மேதையாகிவிட்டான் அந்த இளைஞன். அந்த இளைஞன் வேற யாரும் இல்லைங்க, அவர் தான் உலக புகழ் பெற்ற இலக்கிய மாமேதையான ஷேக்ஸ்பியர். அவர் எழுதிய நாடகங்களும் கவிதைகளும் உலக புகழ் பெற்று இன்றும் நம்மிடம் பேசி கொண்டிருக்கின்றன. இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நாமும் வாழ்க்கையில் முன்னேற நமக்கான வாய்ப்பு கிடைக்காமலா போய்விடும் என்று காத்து கொண்டிராமல் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறி போனால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. நன்றி.